ஜோதிடம் சொல்லுது பூமியை சுற்றித்தான் எல்லா கோள்களும் இயங்குதுன்னு. ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுது? சூரியனை சுற்றித்தான் எல்லா கோள்களும் இயங்குதுன்னு. அதையும் நம்புற. நாள் நேரம் நட்சத்திரம் பார்த்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிற. அதையும் நம்புற. வாஸ்துன்னு சொல்லிட்டு வீட்டையும் வாசலையெல்லாம் சன்னலையெல்லாம் மாற்றி மாற்றி கட்டி வைக்கிறான். கடைசியில் வீடே இடிஞ்சு போகுது. அதை விஞ்ஞானம்னு சொல்லி போட்டு அதையும் நம்புற. ஆக பொய்யையெல்லாம் நம்புற, நெஜத்தை போட்டு நம்புற. இப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுட்டு இருக்கிறான். நம்முடைய நம்பிக்கைகளை மாத்துறதுனால வாழ்க்கை ஒரு நாள் மாற போறதில்ல. பாட்டில் அருமையா சொன்னான் இல்லைங்களா? இன்ப துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இதயம் இருக்கும் வரைக்கும் அமைதி இருக்கும், மயக்கமா கலக்கமா அப்படின்னு சொல்லி எந்த மயக்கம் குழப்பம் வரும் பொழுதும் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தாக்க அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொன்னாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் காது கேட்காம வாய் பேசாம 1508 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுத்தான். ஹெலன் கெல்லர் 2 கண்ணுமே இல்லாம 1.5 மாச குழந்தையா இருக்கும்போது 2 கண்ணும் போயிருச்சுங்க. அந்த குழந்தையானது பிரெயில் முறையில் படிச்சு உலகம் பூரா பார்வை இல்லாதவங்களுக்கான அமைப்பை ஏற்படுத்தி 25 நாடுகளில் 88 வயசு வரைக்கும் அந்த அம்மா சேவை செஞ்சதுங்க. ஹெலன் கெல்லருங்கிற அம்மா. கான்ட்ராக்ட் அண்ணுங்கிற நம்முடைய இந்திய நாட்டு கிரிக்கெட் அணியினுடைய வீரன் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பெங்களூரில் வீழ்த்தினா. அந்த கான்ட்ராக்ட் அண்டு போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவன். மயூரி சுதா சந்திரனை பார்த்து இந்த பொய்க்காலை வச்சுட்டு இப்படி சாதனை செய்கிறீங்களேன்னு கேட்டாங்க. இது பொய்க்கால் இல்லை, இல்லாமல் போன கால் தான் பொய்க்கால். இப்போ இருக்கிற கால் இந்த கட்டக்கால் என்னுடைய நெஜக்கால் அப்படின்னு சொன்னாங்க. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை கூட நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்பவன் தான் உண்மையிலே வாழ்க்கையில் வெற்றி அடைய தெரிஞ்சவன். கருப்பா பிறந்துட்டான் நினைச்சிருந்தா நெல்சன் மாண்டேலா இவ்வளவு பெரிய புரட்சி வீரனா வந்திருக்க முடியுமா? நெப்போலியன் 4.25 அடி இந்த இப்படித்தான் இருப்பாரு. குதிரையில ஸ்டூல் போட்டு ஏறின ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் உலகத்திலே நெப்போலியனை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. குதிரையில் ஒரு 4 பெட்டியை வச்சு அது மேலே ஏறி நின்று குதிரையில் ஏறி உட்காந்து எவ்வளவு பெரிய வீரன், 4.25 அடி இருந்தார். அந்த வீரன் எவ்வளவு பெரிய சாதனைகளை சாதிக்கலையா? அதே போல முயற்சி நம்பிக்கை அப்படிங்கிறவங்களுக்கு கண்ணு காது காலு அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிஜமா தெரியும். முயற்சியும் நம்பிக்கையும் வாழ வைக்கும். அவர்களுக்கு எல்லாமே மெய்யா தெரியும். ட்ரிங்க் பண்றதை விட்டுட்டு திங்க் பண்ணுங்கய்யா. உலகத்தினுடைய நிஜங்கள் புரியும். அறிவு கண்ணை திறங்க. உலகத்தினுடைய பார்வையில பாத்தீங்கன்னா நிஜங்கள் பரவலா இருக்குது. வாழ்க்கை வெளிச்சமாக வெற்றிகரமாக லாஸ்ட்ல ஒரு அருமையான ஒரு கருத்து சொன்னாரு. ட்ரிங்க் பண்றதை விட்டுட்டு திங்க் பண்ணுங்கன்னாரு. உண்மையில அதை எல்லாரும் செஞ்சு ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா தண்ணியை போட்டு அவன் பண்ற அநியாயத்தை பார்த்தீங்கன்னா, ஐயோ பஸ்ஸில் ஒருத்தன் கொன்னு விட்டான் டிரைவரை. பஸ்ஸில் ஏறி இப்படியே வந்தேன், எங்கே சீட்டு? இந்த பின்னால் இருக்கிறதெல்லாம் என்ன? அது உட்கார இடம்ல, சீட்டு எங்கே அப்படிங்கிறான். இந்த டிரைவர் எப்படி பதில் சொல்லுவார்? திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிற வண்டி கொடரோடு நிற்குமா? அதெல்லாம் நிற்காது. எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் எடுத்தால் மதுரை தான். ஏன் கொடரோட்டில் பிரேக் அமுக்குனா நிற்காதா அப்படின்னு? பிரேக் அமுக்குனா நிற்கத்தான் செய்யும். அமுக்கு, அப்புறம் எதுக்கு அதை வச்சிருக்க? இல்லாட்டி பிடுங்கி போட்டு வா வண்டியை. இந்த டிரைவருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோம்ட்டு ஆயிடும். காரணம் என்னன்னா, ட்ரிங்க் பண்ணுறதை விட்டுட்டு திங்க் பண்ணுங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பொய்யின்னு நினைக்காதீங்க. அதற்குள்ளும் ஒரு மெய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொய்யே அப்படிங்கிற அணி தான் இப்போ களை கட்டி நிற்கிது. பொய் தாங்க ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. மெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசனுங்கிறாரு. அதுக்கு எங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும். அவர் எவ்வளோ உண்மைகளை சொல்கிறாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமையா அப்படின்னு. கல்யாணமே ஆகாதவங்களாம் கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. கல்யாணம் எங்களுக்கு தான் தெரியும் உள்ளே போய் உருட்டு விட்டு எப்படி அடி வாங்குறோன்னு. அவர் சொன்னார், பார்த்தாலே தெரியுது கல்யாணம் உங்களை என்ன பாடுபடுத்தி இருக்குன்ட்டு. அதைத்தாங்க ஐயா நானும் சொல்ல வரேன். ஐயா பெத்தவங்க குத்திருக்கீங்களா? யாரு ஐயா? சித்தரான்னு குத்துனேன். இன்னைக்கு வரைக்கும் நீ கும்மாங்குத்தா குத்துறா சார். பெத்தவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கோசரம் போட்டா ஒன்று கொண்டு கொடுக்குறாங்க. அந்த இளைஞனோ போட்டா வாங்கி பார்த்தோன்னே அப்படி ஒரு டக்குன்னு ஸ்டன் ஆயிடுறேன் சார். அவ்வளோ அழகு. நயன்தாரால ஒரு 4 அடி தள்ளி நிற்கணும் சார். அவ்வளோ அழகு சார். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கூட அந்த பொண்ணு படிச்சிருக்குது. பையன் சொல்கிறான்,
பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். இப்படி ஏகப்பட்ட கற்பனை வளர்த்துக்கிட்டு தன்னோட பசங்கிட்டலாம் கொண்டு போய் போட்டோ காட்டுறான். டே என்னோட வருங்கால பொண்டாட்டி போய் பாருங்க, போட்டோவில் பாருங்கடான்னு. பசங்க சும்மாவா இருப்பான இந்த காலத்து பசங்க ஃபிகர் போட்டா பார்த்தா, கட்டுனா இவளை கட்டுனுடா, கட்டுனா இவளை கட்டுனுடா, இல்ல கட்டுறவன் கால தொட்டுக்கும் படணுண்டா, இப்படி அவனுக்கு சேர்த்து குசிப்படுத்தி விடுறாங்க சார். அந்த பையனோட அப்பா அம்மாவும் அப்படிதான். நம்ம வீட்டுக்கு ஏத்த குலமக இவதான், இவளையே கட்டிக்கிறான்னு சொல்லி நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து பெரியவங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணி கேட்கறாங்க சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் ஆகும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும்? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு? எனக்கு இல்ல சார், பொதுப்படையாவே. பொதுவா கல்யாணம் ஆச்சுனாக்க குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்ன சார் கல்யாணம்னா அது என்ன, அது தேனிலவுக்கு கிளம்புறாங்க சார். மலையாள படம் மாதிரி ஆக்கிடுவார் போல இருக்கு இந்த விவரத்தை. கல்யாணத்துக்கு பிறகு அது தேனிலவுக்கு போவாங்க, தேனிலவுக்கு கிளம்புறாங்க சார். அதே மாதிரிதான் புருஷன் சொல்றான், அன்பே வா உனக்கு நான் சொர்க்கத்தையே காட்டுறேன்னு சொல்லி ஆசமனை அழைச்சிக்கிட்டு தேனிலவுக்கு போறாங்க சார். எங்க போறாங்க தெரியுமா சார்? மூணாருக்கு போறாங்க சார் தேனிலவுக்கு. தேனிலவுக்கு போன இடத்துல நீ என்னையா எனக்கு சொர்க்கத்தை காட்டுறது, நான் உன்னை சொர்க்கத்துக்கே அனுப்புறேன்னு சொல்லி கள்ளக்காதலோட சேர்த்து சொர்க்கத்துக்கே அனுப்பி வச்சுட்டா சார். எங்க சார் இருக்குதுங்க திருமண வாழ்க்கையில மெய்யி? கழுத்துல போட்டு அந்த மாலையோட வாசம் கூட கையிலே சார் அந்த பையனை கொண்டுட்டாங்களே சார். இல்ல எங்க சார் மெய் இருக்குது? அவன் ஆசையில எங்க சார் மெய் இருக்குது? தான் வீட்டுக்கு கொலமகளா வருவான்னு நினைச்சாங்களே, கொலகாரியே போயிட்டாங்களே, அவங்க நினைப்பில எங்க சார் மெய் இருக்குது? மனசாட்சி இருக்குதா? தப்பா நினைச்சுக்காதீங்க, மனசாட்சி இருக்குதா? இருக்கு. மனசை கண்ணில் பார்க்க முடியாது, அந்த மனசையவே நீங்க இருக்குதுன்னு சொல்லல. அன்பு, பாசம், நேசம், இன்பம், துன்பம் இதையெல்லாம் நம்ம இருக்குதுன்னு ஏத்துக்குவோமா? ஏத்துக்குமா இல்லீங்களா? உங்களை தான் கேட்கிறாரு. அன்பு காட்டுங்க எடுத்து. இதோ அன்பு ஒரு 1.5 கிலோ எங்க அம்மாவுக்காக வாங்கிட்டு போறேன் கடையில. பாசம் என் தங்கச்சிக்காக வாங்கிட்டு போறேன். வாங்கிட்டு போக முடியுமா? இன்பம் துன்பம் கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா அதெல்லாம் இருக்குது, உண்மை. அதே மாதிரிதான் சார் காதலும். ஒரு கவிஞர் எழுதுறான், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் காதல் என்றே அர்த்தம், கடலை வானம் கொள்ளையடித்தாள் மேகம் என்றே அர்த்தம். ஒவ்வொரு உண்மையான காதலும் கண்ணுல ஆரம்பிச்சு மனசுல முடியற விஷயம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது பொய் பேசுறவங்களாம் உட்காந்துக்கோங்க, சரிங்களா? எங்கேயாவது அடிச்சோம்னா நம்ம விஸ்குன்னு என்ன பண்ணுவோம்? கையை கொண்டு போவோம். ஆனா கண்ணுல அடிச்சோம்னா கண்ணு இமைய டக்குன்னு மூடிடுவோம். கண்ணு பக்கத்துல வந்துனாவே இமைய மூடிடுவோம். அந்த மாதிரியான கண்ணுக்குள்ள என்னோட காதலியை வச்சு நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னு அங்க நிக்குதுல உண்மையான காதல். இன்னொரு பெண் கவிஞர் இது பாடுறாங்க பாருங்க, கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க. என்னோட ஒரு பொண்ணு அவன் லவ்வர்கிட்ட பாடி இருக்கு, கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என்ன கண்தானம் பண்ணிட்டியான்னு கேட்டிருக்கேன். என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை. கண்ணாஸ்பத்திரிக்கு போயிட்டு வா முதல்ல, கண்ணு எங்கே போச்சுன்னு கூட தெரியாமல் என்ன நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவன் ப்ராக்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா ஐயா, கண்தானம் தான் பண்ணிட்டோம், செத்ததுக்கு அப்புறம் கண்தானம் பண்ணி இருக்கிறோம். அதைத்தான் நாங்க அப்படி சிம்பாலிக்கா சொல்றோம், அதை புரிஞ்சுக்கிறது இல்ல நீங்க. ஓ அப்படி வர்றீங்களா நீங்க? அப்படித்தான் வர்றேன், கேட்டுக்கங்க. ஆஹா, நான் உண்மையில காதல் பாடல்கள்ல எவ்வளவு உண்மை அடங்கியிருக்குன்னு நல்ல நல்ல பாட்டுகளா எடுத்து சொன்னாங்க. ஆனா அப்படி ஒரு பாட்டு வந்தா தான் சந்தோஷமா கேட்போமேம்மா. இப்ப அப்படியா வருது, இச்சுத்தா இச்சுத்தா என் கன்னத்துல இச்சுத்தா, அது கூட பரவாயில்ல கொடுத்துடலாம். பிச்சுத்தா பிச்சுத்தா உன் கண்ணங்களை பிச்சுத்தானே, இது என்ன ரொட்டியா? பிச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் தையல் போட்டுக்கிட்டா இருக்க முடியும். அடுத்து பொய்யே அப்படிங்கிற அன்னைக்கு அவங்களுக்கு பதில் கொடுக்க சரியான ஆள் சார். இன்னைக்கு நம்ம நாட்டுல முக்குக்கு முக்கு வீதிக்கு வீதி தலைவர்களோட சிலை இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? அவங்க பிறந்த நாள் பிளஸ் இறந்த நாள் வந்தா சிலைக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டுறோம். நம்ம அன்னைக்கு மாலை வாங்கி போடுறோம் பாத்தீங்களா, அது அந்த தலைவர்களோட சிலைக்கு மட்டும் இல்ல சார், அவங்க சிந்தனைக்கும் சேர்த்து போட்டுறோம். இப்படிதான் சார் நான் பஸ் ஸ்டாப்ல நின்று இருந்தேன், 2 அண்ணங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க.
சொன்னாப்ல, டே மச்சி நாளைக்கு காந்தி ஜெயந்திடா அப்படின்னு. அவருன்ட்டு சரி மாப்பிள்ள அப்படின்னு. டே மாப்பிள்ள நாளைக்கு காந்தி ஜெயந்திடான்னு திருப்பின்னு சொன்னார். அவர் சரிடா அப்படின்னு. 3வது தடவை டே மாப்பிள்ள நாளைக்கு காந்தி ஜெயந்திடா அப்படின்னாரு. டே என்னடா சும்மா நொச்சு நொச்சுன்னு என்ன சொல்ல வர்ற? உனக்கு காந்தி மேல பற்றா, மாலையை வாங்கி போடு, எதுக்கு என்ன வந்து நம்புற அப்படின்னு. அதுக்கு அந்த அண்ணன் சொல்றாரு, அட கிறுக்கு பயலே, நாளைக்கு காந்தி ஜெயந்தி, ஒயின் ஷாப் எல்லாம் மூடிடுவாங்க. நான் மாலை ஓடுறத பத்தி பேச வரல, நாளைக்கு நீ தண்ணி ஓடுறப்ப என்கிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது பத்தியா, அதுக்கு தான் சொல்ல வந்தேன், அட்வான்ஸா வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. பாத்துக்கோங்க, நம்ம நினைக்கிறோம் அதை போய் அந்த 2 பேரும் ஓங்காதுகிட்ட பேசியிருக்காங்க பாரு. அது பாரு இங்கே அரங்கேற்ற மாதிரி எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கு. என் காது கட்ட அவங்க வந்து பேசல, நான் தான் கேட்டேன். காந்தி ஜெயந்தி காந்தி அப்படின்னு இருந்தாங்களா, ஏதோ நல்ல மேட்டர் தான் பேச போறாங்கன்னு நான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில இப்படி முடியும்னு நான் நினைக்கல சார். இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, இந்த நாள்ல எல்லாம் ஒயின் ஷாப் மூடி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல, பாக்குறோம். ஆனா அது உண்மையா? சிலைக்கு முன்னாடி மாலைய போடுறான், பின்னாடி உட்காந்து தண்ணிய போடுறான். உண்டா இல்லையா? அவங்க சரி சார், அவங்க சிலைக்கு போடுற சரி, அவங்க சிந்தனையில 1% நம்ம மதிக்கிறோமா? கிடையாது. உதாரணத்துக்கு காந்திஜி எடுத்துக்கோங்களேன். அவரோட உண்மையான சிந்தனை கொள்கை என்ன? அகிம்சை. அகிம்சைனால் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம நாடு அகிம்சை நாடாவா சார் இருக்கு? தீவிரவாத நாடெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு வேணாம் சார், முக்கு கடைக்கு போய் முட்டை பாண்டா வாங்கி சாப்பிட முடியுமா உங்களால? பயமா இருக்குல்ல, குண்டு வந்துருச்சுன்னா. அதை விட காமெடி என்னன்னு கேளுங்க, இத்துலயோண்டு குழந்தைக்கு ஒரு ரிமோட் பொம்மை வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னு கேளுங்க, ரிமோட் பாம்னு ஒண்ணு இருக்கான், அதை தொட்டா வெடிச்சிருமா. அப்படி இதை நினைச்சுக்கிட்டு வீட்டுல நிறைய பேர் டிவி ரிமோட் ஆப்ரேட் பண்ற கூட பயந்துகிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கங்க. நம்ம அக்கா சொன்னாங்க நல்லாவே காதலை பத்தி, ஓஹோ ஆகா நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் பாட்டு உதாரணமா அப்ப இருக்கிற பாட்டை தான் சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா காதலு சார்? வாழ்க்கையின் அடிப்படை திருமணம், திருமணத்தின் அடிப்படை காதல், ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு காதல் அப்படியே சார் இருக்கு. புலவருக்கும் லவ்வருக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? புலவருக்கும் லவ்வருக்குமா? ஆமா சார், ஒரு எழுத்து கூட இருக்கு, அவ்வளவுதான். அது இல்ல சார், புலவர்னா வாடுவாரு, லவ்வர்னா ஓடுவார். இது மாதிரி தான் சார். நான் பக்கத்துல பஸ் ஸ்டாப்ல, இதே மாதிரி பஸ் ஸ்டாப்ல தான் சார் நடந்தது. 2 பொண்ணுங்க பேசிட்டு இருந்தாங்க. வந்துட்டு ஏய் காதல்னா என்னடி அப்படின்னு. அந்த புள்ள விளக்கம் தருது, காதல்ங்கிறது சுவிங்க மிட்டாய் மாதிரி, டேஸ்ட் இருக்க வரைக்கும் சூப்பணும், டேஸ்ட் இல்லைன்னா துப்பிடணும், இவ்வளவுதான் காதல். சிக்லெட். அதேதான். அம்மாவோட ஐடியா வச்சு தான் இந்த முட்டாய் விளம்பரமே எடுத்திருப்பான் போல இருக்கு. ஐயா போட்டாரையும் புரசு செம புரசு அப்படின்ட்டு சைக்கிள்ல வச்சு கூட்டி போறான் ஒரு முட்டாய்க்காக. இன்னைக்கு உலகமாக பொய் எது தெரியுதாங்க சார்? விளம்பரம் தான் சார். இன்னைக்கு விளம்பரத்துல வர்ற மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருந்திருந்தா நம்ம தான் சார் நம்பர் 1 சாம்பியன். ஏன்னு சொல்லுங்களேன், விளம்பரத்துல பாஞ்சு பாஞ்சு கேட்ச் பிடிக்கிறாரு, மாங்கு மாங்குன்னு 6ம் 4ம் விளாசுறாரு. ஆனா கிரவுண்ட்ல போய் நின்று பார்த்தோம்னா விளையாட மாட்டேங்கிறாரு, பிடிக்கவும் மாட்டேங்கிறாரு, அடிக்கவும் மாட்டேங்கிறாரு. ஏன்னா விளம்பரத்துல பிடிச்சா காசு, கிரவுண்ட்ல பிட்டா காசு. இது எப்படிமா உனக்கு தெரியும்? ஏ அப்பா, பயங்கரமான நூக்கன் கார்னரான காலேஜ் பிள்ளைக்கு தெரியாத சங்கதி ஏதாவது இருக்கா சார்? இதே மாதிரிதான் இன்னொன்னு என்ன தெரியுங்களா? 6 வாரங்கள் பூசுங்கள் அழகாக விடுவீர்கள், மேனி ஜொலி ஜொலிக்கும் அப்படின்னு விளம்பரம் வருது. நானும் 6 வருஷமா பூசிக்கிட்டு இருக்கேன். என்ன சார் ஆயிருக்கு? இதுல இருந்தே தெரியலையா விளம்பரம் எல்லாம் போயின்னு? உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். இன்னும் ஒரு 6 வருஷத்துக்கு சேர்த்து பூசுங்க. நம்பி பூசிருக்கீங்க பாருங்க 6 வருஷம், அது வரைக்கும் நீங்க நம்பிக்கை உள்ளவர்னு தெரியுது. இதுல இருந்தே தெரியலையா சார்? போலிக்கு மதிப்பதிகமா உண்மைக்கு மதிப்பதிகமா? போலிக்கு தான் சார் மதிப்பதிகம். ஏன்னா உண்மைதான், உண்மையை விட பொய் தான் கவர்ச்சியா இருக்கு, உண்மையை விட பொய் தான் அழகா இருக்கு, உண்மையை விட பொய்யை தான் விரும்புறோம். அதனால இன்னைக்கு கண்ணால பாக்குற எல்லாமே பொய் 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 தான் சார். உண்மையிலே கோர்ட்ல எப்படி நான் சொல்வதெல்லாம் உண்மை,
உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மை உண்மை உண்மைன்னு 3 தடவை சொல்ற மாதிரி பொய் பொய் பொய்ன்னு இருக்காங்க. பதில் சொல்லணும். 3 தடவை சொல்லிட்டாங்க. ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி ஒன்ன கைபிடிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி ஒன்ன கைபிடிச்சேன். வேதாரண்யம் கோவிலுக்கு வேளக்கழக பார்க்க போனேன், வேதாரண்யம் கோவிலுக்கு வேளக்கழக பார்க்க போனேன், வேளக்கழக தான் மறந்தேன் வெண்ணிலவே ஒன்ன கண்டேன், வேளக்கழக தான் மறந்தேன் வெண்ணிலவே ஒன்ன கண்டேன். ஐயா, இந்த பாட்டை கேட்டன ஒரு கிளுகிழு போறதா இல்லையா? வருது. இந்த பாட்டை ஏன் நான் பாடினேன்னா, இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க தான் காதல் மன்னர், நான் காதல் இளவரசன். இது ரொம்ப தேவை எனக்கு. நான் ஜெமினி கணேசனா, அவர் கமலஹாசனா, இதை சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை நான் கேட்டேனா ஐயா, நான் யாருன்னு ஏதாவது உதாரணம் சொல்லுன்னு நான் கேட்டேனா? சரி இருக்கட்டும், விடுங்க. அப்பேற்பட்ட காதலை பொய் சொல்லும் போது என் மனசு அப்படியே கொந்தளிக்குதுங்க ஐயா. இருந்தாலும் மேடைங்கிறதுனால விட்டாச்சு. இன்னொரு பாடல் கேளுங்க. அடடா முந்தானை சிறையானதே, இதுவே என் வாழ்வில் முறையானதே, பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே. ஒரு அனாதையாக இருந்தவனுக்கு, வாழ்க்கையின் வழி தெரியாத இருந்தவனுக்கு ஒரு பெண் வந்து வழிகாட்டியாக இருக்கிறாளே, அந்த கணவன் அந்த மனைவியின் பாசம் பொய்யா? இதை விட ஒரு கவிதை, அருமையான கவிதை எழுதினாங்கய்யா. 25 மாதம் சுமந்து இடுப்பிலே தூக்கி தோளிலே ஆட விட்டு மார்பை கடிக்க தந்து தூக்கத்தையும் பசியும் மறந்து தாளாட்டி சீராட்டி வளர்த்த என் தாயே, உனக்கு நான் தந்த பரிசு என்ன? என் பிஞ்சு பாதங்களால் உன் நெஞ்சை எட்டி உதைத்தை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞன் எழுதினான்னு சொன்னா அந்த தாயின் பாசம் பொய்யா? எல்லாம் கண்ணால் காணும்போது பொய் பொய்ன்னு சொல்றாங்க. நீங்க நின்றுட்டீங்களா ஐயா? நீங்க பேசுறது பொய்யா இல்ல நான் பேசுறது பொய்யா? கைத்தட்டி உற்சாகப்படுத்தி கைத்தட்டீங்களே, இந்த ரசிகர்கள் பொய்யா? இந்த கரண்ட் பொய்யா? பூவாசம் பொய்யா? என்ன பொய்? எல்லாமே மெய்தானே.